இந்த ஒரு பிரச்சனை எப்போ முடியும், இதுக்கு எப்போதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிக்சன் வினிஷாவை பற்றி பேசின பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. இப்போ நிக்சன் வினிஷா கடையில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போனுச்சோ அதே அளவுக்கு ஈக்குவலாக மணி ரவீனா கடையில் ஒரு பிரச்சனை போனுச்சு. மணியோட கேமே ரவீனா தான் ஸ்பாயில் பண்றாங்க அப்படிலாம் சொல்லி நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட ரவீனா உள்ள வந்து நிக்சன் ஒரு விஷயம் பேசுறாங்க. தயங்காம சொல்றாங்க. ஆனா இப்போ ஏன் ரவீனா வந்து மணிக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க எனக்கு சுத்தமா புரியல. மணிக்கும் நிக்சனுக்கும் செட் ஆகல அப்படிங்கும்போது நிக்சன் பேசக்கூடாது மணி சொன்னதா ரவீனா சொல்றாங்க. இப்போ இது கூட பெரிய விஷயம் கிடையாது. இதோட இன்னொரு விஷயம் முக்கியமா சொன்னாங்க பாருங்க. நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. எங்க அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பட் அப்படி கிடையவே கிடையாது. நானும் மணியும் ஃபாரின் கண்ட்ரிக்கு ஷூட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போ எங்கள் அம்மா வந்து கூட வருவாங்க. அப்போ எல்லாம் மணி என் தங்கச்சி தான் கூப்பிடுவாரு. லேட்டராக போக தான் ரிலேஷன்ஷிப் பேச்சே மாறுனுச்சு அப்படிங்கிறதா ரவீனா சொன்னாங்க. என்னடா என்னம்மா இது என்னடா புது விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் நெஞ்சு அடைச்சு போச்சு. அதுக்கப்புறம் ரவீனா திருப்பி மணிகிட்ட வந்து பேசி நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அங்கே நடந்த மாதிரி பேசிக்கல. எங்கிட்ட மணிக்கிட்ட வந்து நீங்க என்னை விட்டு விலகி போறீங்க, என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரவீனா கேட்க, இல்லை எனக்கு ஒரு சில விஷயங்கள் பேசணும், அது இங்கே பேச முடியாது, நம்ம இன்னும் ஒரு நாள் தானே இருக்க, முடிச்சுட்டு வெளில வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணி ஷார்ட் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்துல யாரு மேல தப்பு இருக்கு, இல்லை யாரு மேலேயுமே தப்பு இல்லை அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.